മലരേ നിന്നെ കാണാതിരുന്നാൽ മിഴിവേകിയ നിറമെല്ലാം മായുന്ന. പ്രിയപ്പെട്ട ബിഹൈൻഡ് വുഡ്സ് പ്രേക്ഷകർക്ക് എൻ്റെ നമസ്കാരം. ഇന്ന് പ്രേമം സിനിമയുടെ 250வது ദിവസമാണ്. என்னடா திடீர்னு மலையாளத்தில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு தமிழ் படம் தமிழ்நாட்டில் ஹவுஸ்ஃபுல்லாக 10 நாள் ஓடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிற இந்த காலத்தில் ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் 250 நாள் ஓடி இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. மலையாள படங்களுக்கு எப்போதுமே தமிழ்நாட்டில் ஒரு தனி வரவேற்பு உண்டு. ஆனால் பிரேமம் மேலே மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு லவ்? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கேரளாவை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு என்னதான் நம்ம ஆட்டோகிராஃப் அட்டகத்தின்னு படங்கள் எடுத்தாலும் பிரேமம்க்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் லவ்னா எப்போதுமே நம்மளுக்கு ஸ்பெஷல் தானே. அந்த வகையில் பிரேமம் படத்தில் தேன் கூடு போல கூந்தல் கொண்ட அனுபமா, மலர், செலீன் இப்படி எல்லாருமே ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க காதலை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசின உச்சக்கட்ட மலையாளம் சேட்டா ஒரு சாயா. ஆனால் இப்போ என்னடானா எல்லாரும் ராகம் போட்டு அழகாக மூக்கால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோயா, ஷம்பு மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எந்த ஒரு டீச்சரையும் உஷார் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு எல்லாருக்கும். வளராத மூஞ்சில தாடி வளர்க்குறது, எந்த டீச்சரை பார்த்தாலும் மலர் ரேஞ்சில் ஃபீல் பண்ணுறது, தப்பான ப்ரொனன்சியேஷனில் மலரே நின்னேன்னு பாடுறது, ராக் ஆன் மியூசிக்கு செம்ம குத்துறது, இப்படி எண்டே ஓமனே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருக்கு பிரேமம். தமிழ் பேசுகிற ஹீரோயின், 2 தமிழ் பாடல்கள், இப்படி தமிழர்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது பிரேமம்ல. தன்னோட ஆரம்ப சினிமா காலங்களை சென்னையில் கழிச்ச அல்ஃபோன்ஸ் புத்திரன் ரொம்ப ஃபீல் பண்ணி செதுக்கியிருக்கிற காதல் காவியம் தான் இந்த பிரேமம். டாக்டர் பொண்ணு நோ சொன்னா நர்ஸு பொண்ணு காதலி அப்படிங்கிற தத்துவத்தை நம்புற நமக்கு நிஜமாவே லவ் செட் ஆகலனா செலின் மாதிரி ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கு பிரேமம். ஒரு வெள்ளை வேஷ்டி பிளாக் ஷர்ட் போட்டா நிவின் பாலி ஆயிடலாம். ஒரு கெத்தான அப்பா இருந்தா ரொம்ப ஈஸியா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கை சமாளிக்கலாம். லவ்வுக்காக கொடைக்கானல் வரைக்கும் பைக்லயே போகலாம். இப்படி ஒரு பையனோட ஜேர்னியை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பிரேமம்ல. என்னதான் படம் 3 மணி நேரமா இருந்தாலும் ராஜேஷ் முருகேசனோட அழகான பாடல்களும் ஆனந்த் சி சந்திரனோட யதார்த்தமான விஷுவல்ஸும் சேர்ந்து நம்மள படத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுறது. தமிழ்நாட்டில் 250 நாள் ஓடின பிரேமம் படத்தோட டீமுக்கு பிஹைண்ட் வுட் சார்பா வாழ்த்துக்கள். பிரேமம் இஸ் நாட் ஜஸ்ட் a film, it's an emotion, it's a feeling. எனக்கு இது வரைக்கும் அவார்டே கொடுத்தது கிடையாது. பட் ஐம் ஸ்டில் ஹியர் மேன். இன்னொரு உண்மையாக சொல்ல போனால் தமிழில் நான் எவ்வளோ படம் பண்ணுறோம் அதோட கம்மி படம் தான் நான் ஹிந்திலே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ எனக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி ஒரு ஒரிஜினல் கதையை திரையில் பார்க்கும்போது வேறு கதையாகவே இருக்கிறதுனால தான் 93% ஃபிலிம்ஸ் ஃப்ளாப் ஆகுது. என் மனைவி கிட்ட கேட்டிங்கன்னா ஐயோ லூசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது என்ன தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். அது இல்லை, தெளிவாக இருக்கேன்.